இந்த குற்றத்துக்கு விஜய் உடன் போனாரா இல்லையா? அவர் கைது செய்யணுமா இல்லையா? அவர் கைது செய்யணுமா இல்லையா? அது அரசு தயங்குது, அரசு பயப்படுது அப்படிங்கிறாங்க. நிச்சயமா அரசு தயங்குது, பயப்படுதுங்க. நான் குற்றம் சாட்டுறேங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசை நான் குற்றம் சாட்டுறேங்க. என்னங்க பாலிடிக்ஸு? ஏங்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? இது மாதிரி பல செயல்களை அரசு செய்யுது. எங்களுக்கு அதில் பல அனுபவம் இருக்குது, அதில் பல வருத்தங்கள் இருக்குது. ஏன் புஷி ஆனந்த் மேலே எஃப்ஐஆர், ஏன் விஜய் மேலே எஃப்ஐஆர் இல்லை? என்ன ரெண்டு பேருக்கும் வித்தியாசம்? புஷி ஆனந்த் நின்னா தான் அப்படி கூட்டம் கூடிடுமா? இவரால் தானங்க அந்த கூட்டம் வந்தது. இவர் தானங்க எல்லாத்துக்கும் துணை போகிறாரு. புஷி ஆனந்த் மேலே வழக்கு, ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு, நிர்மல்குமார் மேலே வழக்குன்னா விஜய் மேலே ஏன் வழக்கு இல்லை? என்ன காரணம்? பயப்படுறீங்களா? புஷி ஆனந்த், நிர்மல்குமார் இவங்க தான் போலீஸார்கிட்ட கோரிக்கை மனு வைக்கிறாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னா இவங்க தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அடிப்படையில் இவங்க மேலே தானே வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இவருடைய அனுமதி இல்லாமல் அவங்களாம் பண்ணாங்களா? பண்ண முடியுமா? விஜயனுடைய கிட்ட ஆலோசனை கேட்காமல், விஜய்கிட்ட கலந்து பேசாமல் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டதா காவல்துறைக்கு? விஜய்க்கு சம்மந்தம் இல்லையா? சார் என்ன மனுஷன் சார் விஜய்? சம்பவம் 40 பேர் இறந்துட்டாங்க சார். 40 பேருங்கிறது இன்றைக்கி இருக்கட்டும், இப்போ 41 ஆயிடுச்சு, 41 ஆயிடுச்சு. அன்றைக்கி 20 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க சார். இவர் ஓடியான்ட்டார் சார் வீட்டுக்கு. என்ன நியாயம் இது? நீங்கள் எப்படி வரலாம்? நீ அதுக்காக அங்கே போகணும், அந்த க்ரௌடில் போய் மாட்டிக்கணும்னு சொல்ல. குறைந்தபட்சம் நீங்கள் திருச்சியில் தங்கியிருக்கலாமே சார், கோயம்புத்தூரில் தங்கியிருக்கலாமே சார். தங்கிட்டு உங்களுடைய கட்சி நிர்வாகிகள்கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், போய் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாமே, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, வழிகாட்டுதல் கொடுக்கலாமே, உடனே மக்களுக்கு ஆறுதல் சொல்லாமே. இப்போ இந்த ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், இது போன்ற போலிகளை நம்பி பின்னால் போகாதீங்க. தலைவா படம் பார்த்தோம், நானும் பார்த்தேன். தலைவா படத்தில் வில்லன்களால் ஒரு பகுதி குடிசை பகுதி தீ வைத்து கொளுத்தப்படும். அப்போ விஜய் போய் பெரண்டு அடிச்சுட்டு அந்த தீக்குள்ளையெல்லாம் போய் ஜனங்களை காப்பாற்றுவார், முதியவங்களை போய் தூக்கிட்டு வருவார், குழந்தைங்களை போய் காப்பாற்றுவார். அதை பார்த்துட்டு தலையில் அடிச்சுட்டு அழுவார். அது போலி. உண்மையான விஜய் யார் என்று கேட்டால், தன்னை நம்பி வந்த கூட்டத்தினுடைய உயிர் பறிபோனது என்று தெரிந்து கொண்டு ஓடி வீட்டுக்கு சேர்ந்தார் பாருங்க. என்ன ஐயோ, அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம மாட்டிக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணும். இவன் எப்படி போனானா, எந்த உயிர் போனா என்ன, எத்தனை குழந்தைங்க செத்தானா, எத்தனை பெண்கள் செத்தானா, நம்மளை நம்பி தானே சாவுறாங்க என்கிற எண்ணமெல்லாம் இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே ஒரு சார்ட்டர்டு ஃப்ளைட்டை பிடிச்சி மெட்ராஸுக்கு மெட்ராஸ்லேருந்து பனையூர் வீட்டில் போய் பதுங்கிட்டார் பாருங்க. அதான் உண்மையான விஜய்.